Hi guys, welcome to my channel PDC Chennai Photoshop Training Channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா how to change dark skin into light skin. இப்போ பாத்தீங்கன்னா நான் விஜய் சேதுபதியான போட்டோ எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா एक्चुअली நான் Ctrl J எடுத்துக்கிறேன் இந்த பிக்சரை. Ctrl J எடுத்தோனே quick mask mode பாத்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணோனே மாஸ்க்டு ஏரியாஸ்ல அது இருக்கும். செலக்டட் ஏரியாஸை கிளிக் பண்ணி opacity 50 கொடுத்துக்கிறேன். கிளிக் ஓகே. ஓகே கொடுத்தோனே இப்போ நீங்கள் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு பிக்சரை பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்கின் முடியல இந்த மெயினாக இதெல்லாம் முடியல பண்ணக்கூடாது. முடியல பண்ணாமல் காது ஸ்கின்லேயும் ஃபேஸ்லேயும் தான் பண்ணணும். நெக் ஸ்கின் எவ்வளோ தூரம் போதும் நெக் வரைக்கும் பண்ணிக்கலாம். நல்லா ஜூம் பண்ணிவிட்டு சின்னதாக்கிக்கிட்டு பண்ணுங்கள். சின்னதாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பி பக்கத்தில் இருக்க இந்த ப்ராக்கெட் லெஃப்ட் சைடில் இருக்க ப்ராக்கெட்டும் ரைட் சைடில் இருக்க ப்ராக்கெட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்ட் பண்ணணும். நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா சின்னதாச்சு உங்களுக்கு எப்படி வச்சு வாட்டமாக இருக்கோ அப்படி பண்ணிடணும். நல்லா சின்னது பண்ணி இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா காதுக்குள்ளற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா Ctrl Z போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக நெக் வரைக்கும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஷர்ட்லலாம் படாமல் பண்ணணும். நெக்கில் தான் ஃபுல்லாக பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் பட்டுருச்சு. நான் Ctrl Z போட்டுக்கிட்டேன். கரெக்டாக ஷர்ட்லேயே அது கொஞ்சம் கூட படக்கூடாது. கரெக்டாக ஒரு பார்டர் மாதிரி போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து பண்ணுங்கள். நான் எந்தெந்த இடத்துல விட்டுருக்கேன் எந்தெந்த இடத்துல பெயிண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Q ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸில் அந்த மீசை கிட்ட பக்கத்தில் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நீங்கள் Q ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெட் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் விழுந்துடும். இப்போ நீங்கள் மறுபடியும் Q பண்ணிவிட்டு Ctrl Z போட்டுக்கோங்க. வந்துடும். பார்த்தீங்கன்னா நான் அந்த இதுக்கு பியர்ட் கிட்ட விட்டுருக்கேன். அதனால கொஞ்சம் இப்போ நாங்கள் அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நெக்கு கிட்ட தான் இருக்குது. நெக் கிட்ட பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போது மறுபடியும் Qவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl J. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸில் பெயிண்ட் பண்ண லேயர் மட்டும் உங்களுக்கு தனியாக பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பிளெண்டிங் மோடில் போய்ட்டு நார்மல்லேருந்து ஸ்க்ரீன் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்ட்ரோல் மைனஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போது லேயர் மாஸ்கில் கிளிக் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இங்கே வந்திருக்கும். ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்ல இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ட் டெலிட், அந்த லேயர் டூவில் வச்சு ஆல்ட் டெலிட் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஃபேஸ் அந்த பிரைட்னஸ் போயிடும். இப்போ எரேசர் டூவில் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் பெயிண்ட் பண்ண ஏரியாஸில் மட்டும்தான் வரும், வேறு எங்கேயுமே வராது. நீங்கள் எப்படி அடிச்சாலும் அந்த ஃபேஸில் இருக்க மட்டும்தான் வரும் கைஸ். இப்போ நான் பண்ணிக்கிறேன், நல்லா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பிரைட்னஸாக இருக்குது. இப்போ நான் வந்து ஃபில்லில் போயிட்டு ஒரு 50 வச்சு பார்க்குறேன். 50 வச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கான்னு பார்க்கலாம். 50 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கு. உங்களுக்கு அந்த ஃபேஸோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.